அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் குரூப் 2 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த குரூப் 2 எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லாங்குவேஜ் பேப்பர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான பேப்பர், சரிங்களா? அதில் ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. பொது தமிழ் எடுத்திருக்கவங்க படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. பொது தமிழை உட்காந்து நம்ம கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பொது தமிழில் கேட்கப்பட்ட கேள்விகள், கடந்த ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள், அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோவாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உங்களுக்கு நாங்கள் தரப்போகிறோம், சரிங்களா? அந்த கேள்விக்கான விடையை ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு தரப்போகிறோம், சரிங்களா? அப்போது இன்னைக்கு நம்ம என்ன கேள்வியை பார்க்க போகிறோம், என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா 2022 குரூப் 2ல கேட்ட கொஸ்டின். என்ன கொஸ்டின் அப்படின்னா, கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்றும் கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு விடை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலடியார், சரிங்களா? நாலடியார் அப்படின்றது சமண முனிவர்கள் பலரால் இயற்றப்பட்ட நூல். சங்கம் அருவிய காலத்தில் தோன்றிய நூல். 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று, சரிங்களா? இந்த கல்வி அழகே அழகு அப்படின்ற அந்த பாடல் வரி இருக்கு பார்த்தீங்களா? அதனுடைய மொத்த பாடல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம்யாம் எனும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் அப்படின்னா சிகை அலங்காரமும் முடி அலங்காரமோ உடை அலங்காரமோ அழகு கிடையாது. மஞ்சள் பூசுறம் பார்த்தீங்களா, அந்த அழகும் அழகு கிடையாது. எதுதான் அழகு அப்படின்னா அறியாமையை நீக்கக்கூடிய கல்விதான் அழகு அப்படின்னு சமண முனிவர்கள் வந்து நாலடியார்ல சொல்லியிருக்காங்க. கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெல்லிதின் ஆராய்ந்து அமையுடைய கற்பவே நீரோழிய பாலுன் குறுகின் தெரிந்து. அதாவது கல்வி கரையில கற்பவர் நாள் சில அப்படின்னா நம்மளுடைய வாழ்நாள்ல படிக்கக்கூடிய காலம் அப்படின்றது கொஞ்சம் குறைவுதானா. அந்த குறைவான காலத்துல நமக்கு நோய் வந்துருதான். பிணினா நோய் வந்து நமக்கு வந்துருதான். அப்போ குறுகிய காலம் தான் நமக்கு படிக்கிறதுக்கு கிடைக்குது. அதனால தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படின்னு சமண முனிவர்கள் நாலடியார்ல சொல்றாங்க. எப்படி தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படின்றதுக்கு ஓமை சொல்றாங்க பாருங்க. நீரையும் பாலையும் கலந்து வச்சோம்னா அன்னப்பறவை நீரை விட்டுட்டு பாலை மட்டும் எடுத்துக்குமா. அதுபோல நம்ம என்ன பண்ணணுமா, தேவை இல்லாததெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, படிக்கக்கூடாது. தேவையானதை மட்டும் நம்ம படிச்சுக்கணும். இப்போ குரூப் 2 எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா தேவை இல்லாததெல்லாம் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறத விட பரீட்சைக்கு பாஸ் பண்றதுக்கு எது தேவையோ அதை நம்ம என்ன பண்ணணும், அன்னப்பறவையை போல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும், சரிங்களா? நீரொழிய பாலுன் குறுகின் தெரிந்து, சரிங்களா? அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.